வணக்கம். அதிகாரம் 108 கயமை. மக்களுக்குரிய நற்பண்புகள் இல்லாது இருத்தல் என்பது பொருள். குறள் எண் 1071. மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பார் யாம் கண்டது இல். ஒப்பார் ஒத்த இணையான என்பது பொருள். கயவர் எப்படி இருப்பார்? அவரை எப்படி கண்டறிவது? வெளிப்புற தோற்றத்தில் எல்லோரும் ஒன்று போலவே தெரிகிறார்கள். அவரைப் போல வடிவத்தில் ஒப்பாரை யாம் கண்டது இல்லை என்பது வள்ளுவனின் சினம். யாம் என திருக்குறளில் வள்ளுவன் தன்னை உளப்படுத்திக் கொண்ட பதிவு 3 ஆகும். உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்று என பண்புடைமைக்கு விளக்கம் சொல்லும்போது உருப்பால் அல்ல பண்பால் ஒத்திருப்பது என வரையறுத்தது பண்புடைமை என்னும் அதிகாரம். இவ் அதிகாரம் கயவர்களை கண்டறிவதில் ஏற்படும் சிக்கலோடு தொடங்குகிறது. குறள் எண் 1072. நன்றறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர். நன்மை அறிந்தவரை விட கயவர் நற்பேறு பெற்றவர். ஏனெனில் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர். நெஞ்சத்து அவலம் இல்லாதவர் கயவர். குறள் எண் 1073. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான். கயவரும் தேவரைப் போல தான் விரும்புகின்றவற்றை செய்து விரும்பியபடி மனம் போன போக்கில் திரிபவர். வஞ்ச புகழ்ச்சியாக கயவர் திருவுடையவர் தேவர் அணையர் என உவமை வழி கயவரின் செயலை விளக்குகின்றன குறட்பாக்கள். குறள் எண் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். கீழ் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் என பொருள் கொள்ள வேண்டும். அக சுருங்கிய, பட்டி அடங்காத்தனம், மனம் போனபடி திரிபவன் என்பன போன்ற பொருள்களை தரும். கீழ் கயவர். கயவன் தம்மை விட கீழாக நடப்பவரை கண்டால் கீழ்மையில் தாம் அவருக்கு மேம்பட்டு இருப்பதாக காட்டிக்கொண்டு இருமாப்பு அடைவர் என்பது பொருள். குறள் எண் 1075. அச்சமே கீழ்களது ஆசாரம். எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. கீழ்மக்கள் தங்கள் விரும்பியது கிடைக்கும் என்னும் நிலையில் பண்புடையவர் போல காட்டிக்கொள்வர். மற்ற நேரங்களில் அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கு காரணம் அச்சமே. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்பது வள்ளுவன் தரும் விளக்கம். குறள் எண் 1076. அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான். அரைப்பறை அரை அடிக்கப்படும், அடித்தல், பறை தப்பு, இசைக்கருவி, மறை மறைக்கப்படுவது. கயவர் தாம் அறிந்த மறைபொருளை பிறருக்கு வலியச் சென்று சொல்லுவதால் அடிக்கப்படும் பறை போன்றவர்கள் பறைக்கு ஒப்பாவார்கள். கயவர்கள் மறைக்க வேண்டிய செய்தியை கேட்ட அளவில் பிறருக்கு சொல்லி விடுவதால் அரை பறை அன்னர் கயவர் என்கிறது குறள். குறள் எண் 1077. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு. கயவரிடம் யார் பொருள் பெற முடியும் என்பதை விளக்குகிறது இக்குறள். ஈர்ங்கை ஈரக்கை, விதிரார் உதரார், கொடிறு கதுப்பு கன்னம். கயவர் என்பவர் கஞ்சர். அவரிடம் யார் பொருளை பெற முடியும் என்றால் அவர் தாடையை உடைக்கும் வளைந்த வலிமையான கையை உடையவர்கள் மட்டும் பெற முடியும். மற்றபடி உண்டு கழுவிய ஈரக்கையை கூட உதரமாட்டார்கள். பேச்சு வழக்கில் கஞ்சனை அவன் எச்சு கையால் கூட காக்காய் விரட்ட மாட்டான் என்பர். குறள் எண் 1078. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சான்றோர் சொன்ன அளவில் இரக்கம் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவுவார்கள். கரும்பை பிழிவது போல பிழிந்து சக்கையை நீக்கி கருப்பம் சாறு எடுப்பது போல வலியவர் நெருக்கி பிழிந்தால்தான் கயவரிடமிருந்து பொருள் பெற முடியும். குறள் எண் 1079. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ். கீழ்மக்கள் பிறர் நல்ல உடை உடுத்துவதையும் நல்ல உணவு உண்பதையும் பார்த்து பொறாமை மிக்கவராக வேண்டுமென்றே வலிந்து
அவரிடம் குறை காண்பதில் வல்லவன் ஆவான். அழுக்காறு என்று ஒரு பாவி என்பது வள்ளுவன் தந்த பொருள்தானே.